இறுதி ஊர்வலம் முடிந்து இரங்கலுக்கு வந்தவர்களின் அழுகை நின்றதும் சாப்பாட்டுக்கு ஆர்டர் போயிருக்கும். விட்டு சென்ற கடனை தவிர சேர்த்து வைத்த பணம் மற்றும் சொத்துக்கு தீர்வு காண சொந்தங்கள் கூடும். அருகில் இருக்கும் தேநீர் கடைக்கு ஆண்கள் காலார போயிருப்பர். இரங்கல் முடிந்ததும் வெளியூர் உறவுகள் ரகசிய சுற்றுலா திட்டமிடுவார்கள். உங்களின் நிலை அறியாத யாரோ ஒருவரிடம் இருந்து உங்களுக்கு போன் வரும். நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருந்த இடத்திற்கு வேறொருவரை அலுவலகம் தேட துவங்கும். உங்களின் கடைசி பதிவை நண்பர்கள் மன இறுக்கத்துடன் பார்ப்பர். பிள்ளைகள் வழக்கம் போல வேலைக்கு திரும்புவர். எல்லார் உலகமும் எப்போதும் போல் இயல்பாய் இயங்கும். வருடங்கள் ஓடும். நீங்கள் சீக்கிரம் மறக்கப்படுவீர்கள். உங்களை பற்றி அபூர்வமாக பேசுவார்கள். பேரன் பேத்திகளில் யாராவது ஒருவர் நினைப்பார். திதி மட்டும் தவறாமல் நடக்கும். வாழ்க்கை உங்களுக்கானது. யாரும் உங்களை திருப்திப்படுத்த போவது இல்லை. மற்றவர்களை திருப்திப்படுத்த எதற்கு இவ்வளவு பதற்றமான ஓட்டம்? உங்கள் வாழ்க்கையை நீங்கள்தான் முழுமையாக வாழ வேண்டும்.